2 பவர் 123 கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2-வை வந்து 123 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கடைசியாக இருக்க டிஜிட் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 123-ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் 30 டைம்ஸ் போட்டால் 120 போயிடும், ரிமைண்டர் 3 இருக்கும். அப்போ இங்கே இருக்க பேஸ் அப்படியே எழுதிட்டு ரிமைண்டர் 3 2 பவர் 3 பண்ணோம்னா 8 வரும். ஸோ 8 இஸ் த ஆன்சர். அது 8, இதை பண்ணும்போது 8 தான் யூனிட் டிஜிட்டாக வரும். ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா, இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 பவர் 1 is 2, 2 பவர் 2 is 4, 2 பவர் 3 is 8, 2 பவர் 4 is 16, 2 பவர் 5 is 32, 2 பவர் 6 is 64. இப்போது கரெக்டாக ஒரு 4 பவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அந்த யூனிட் டிஜிட் மேட்ச் ஆகிக்கிட்டே வருது. இது வந்து எல்லா நம்பர்ஸ்க்குமே அப்படி தான். அப்போது ஒரு 4 செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமே ரிப்பீட் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ எத்தனை 4 செட்டு முடிஞ்சிருக்கு, இந்த நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் 34 செட்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தேர்ட் பிளேஸில் இருக்கிறது 1 2 3 தேர்ட் பிளேஸில் இருக்கிற யூனிட் டிஜிட் தான் இதுக்கு வரும். ஓகேவா? அப்போ எனக்கு 4 பவர்ஸ் வரைக்கும் தெரியணுமா? இப்போ நான் 6 கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, 7 பவர் 1 7, 7 பவர் 2 49, 7 பவர் 3 கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணலாம், இந்த 9 7s are 63 வருமா, இங்கே 3 தான் லாஸ்ட் டிஜிட்டாக வரும். 7 பவர் 4, இந்த 3 7s are 21 வருமா, 1 தான் லாஸ்ட் டிஜிட்டாக வரும். 7 பவர் 5, இங்கே 1 தானே லாஸ்ட் டிஜிட்டாக இருக்குது, 1 டைம்ஸ் 7 தான் லாஸ்ட் டிஜிட்டாக வரும். அப்போது இங்கேயும் அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், 3 பவர் 2017 பண்ணி பாருங்கள், யூனிட் டிஜிட் என்ன வரும்னு கண்டுபிடிங்க.